லாஸ்ட் வீக் போட்டிருந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பள்ளி மாரியம்மன் கோயிலில் நோம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி, நோம்பி முடியிருக்குள்ள நம்ம வேண்டுதலை போய் நிறைவேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு 8:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பாப்பா 4 மந்த் பேபியாக இருக்கும்போது அம்மா போட்டிருந்துச்சா, அது இல்லாமல் கூடயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ மாரியம்மன் கிட்ட வேண்டியிருந்தோம், இந்த மாதிரி சரியாச்சு அப்படின்னா சுடு சட்டி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை டிலே பண்ண வேணாம், இந்த வருஷமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது பாப்பாக்காக பண்ணுறனால பாப்பா கையில் கொடுத்து வாங்கணுக்காக என் கை கீழே அவள் கையை ஒரு நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் நானே வாங்கிக்கிட்டேன். சுடு சட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கோயில் தெப்பக்குளத்தில் வச்சு தான் எல்லாரும் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதேமாதிரி நாங்களும் பண்ணி கோயில் சுற்றி திரும்ப அதுக்கு தெப்பக்குள தண்ணியிலேயே கொண்டு போய் விட்டுட்டோம். எப்பயுமே மாரியம்மன் நம்பிக்கை போகும்போது வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அங்கே பிரசாதம் கொடுக்கறக்கு. அதே மாதிரி இந்த தடவை பொங்கல் செஞ்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியில் மாவு அரைச்சி இந்த மாதிரி மாவு விளக்கும் கொண்டு போவோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் பாப்பாவை வெடி கட்டுறதுக்கு தலைமையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்பா. அதுக்கப்புறம் கோயில் சுற்றி அந்த இடத்துல தேங்காய் அடித்து சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே பார்க்கும்போது சாமி கும்பிட்றதுக்கு லைன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி, சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் சாமி கும்பிட்டோம். எப்பயுமே இந்த நோம்பி அன்னைக்கு போனால் லைனில் இருந்து சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அன்றைக்கி என்னன்னு தெரியல, நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி நம்ம கொண்டு வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா அங்கே இருக்க பொம்மைலாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கும் பொம்மை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.